வணக்கம். பிக் பாஸ் ஜூலிய எல்லோரும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசிருக்கீங்க. ஓகே, அது உங்களோட மனக்குமுறல். அதனால நீங்க அந்த பொண்ணை பல விதமா சித்தரிச்சு வெளியிட்டு சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இதே ஒரு நிலைமை உங்கள் சகோதரிக்கு ஏற்பட்டால் இதே மாதிரி வர மெசேஜ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. இப்ப கூட இந்த கூல் சுரேஷ் ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது அந்த பொண்ணு நடிக்குது, சரி, நீங்க நடிக்கிறது இல்லையா? அந்த பொண்ணு போய் நிறைய பேசுது, நீங்க பேசுறது இல்லையா? முதல்ல நீங்க எப்படி முன்னுக்கு வரணும்? நீங்க அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை விட்டுட்டு நீங்க வேலை செய்யற இடத்துல அது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாக்க எக்ஸ்ட்ரா ஓட்டி வரும். படிக்கிறவன் அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப அதுல பண்ணீங்கன்னா உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு மூளை வேலை செய்யும். புரியுதுங்களா? அதாவது நீங்க அந்த பெண்ணை மட்டும் இழிவுபடுத்தி பேசல, அந்த பெண்ணோட அப்பா அம்மா தம்பி அவங்களுக்கும் எவ்வளவு மன உளைச்சல் ஆகும். அதனால சிந்தித்து செயல்படுங்க. இன்னொன்னு, இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட என்ன கூட இழிவுபடுத்தி பேசுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களோட சகோதரன். அதனால நீங்க என்ன எதுனா சொன்னீங்கன்னாக்கா அது உங்களையும் தான் பாதிக்கும், உங்க குடும்பத்தையும் தான் பாதிக்கும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிந்தவர் என் புகழ் பாடுவார், புரியாதவர் என் புறம் பேசுவார். சிந்தித்து செயல்படும் மனிதா. வணக்கம்.